Welcome to NMAX Civil Muthukani. In the video, we will talk Introduction to Trigonometry. Question number 3. If sin A is equal to 3 by 4, calculate cos A and tan A. So, A இங்க இருக்கு. அப்போ sin A இதுல இருந்தா எப்படி இருந்திருக்கும்? Sin A ங்கிறது opposite, angle opposite by hypotenuse. So, அப்போ நம்ம இது Pythagoras theorem படி கண்டுபிடிச்சிடலாம். Hypotenuse square is equal to adjacent squares ஓட sum. So, 16 இந்த இடத்துக்கு வரும்போது -9 ஆகிடும் AB ஸ்கொயர். ஸோ 7AB ஸ்கொயர். அப்போ AB இஸ் ஈக்குவல் டு √7. ஸோ இதை டேரெக்டாக 4ன்னு எடுக்க மாட்டாங்க, 3x 4xன்னு எடுப்பாங்க. ஒருவேளை இது வந்து 9/12 இருந்திருக்கலாம், அதை கட் பண்ணும்போது அது 3/4 ஆயிருந்திருக்கலாம். அப்படிங்கிற கான்செப்டில் 3x இல்லை 3k அந்த மாதிரி எடுப்பாங்க. பட் டேரெக்டாக எடுங்க, ஒன்றும் தப்பாக ஆகாது. நெக்ஸ்ட்டு, ஸோ அப்போ cos A என்ன வரணும்? நம்மளோட adjacent by hypotenuse, adjacent. இப்போ tan A என்ன வரணும்? tan A வந்து opposite by adjacentும் போடலாம், இல்லைனா sin A by cos Aனும் போடலாம், எப்படி வேணாலும் போடலாம். ஸோ opposite by adjacent போடுறோம் அப்படின்னா 3/√7, sin A by cos A போடுறோம் அப்படின்னா 3/4 divided by √7/4. denominator cancel, 3/√7. So tan A cos A ரெண்டுமே கண்டுபிடிச்சாச்சு.